Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ram, Ram Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ram, Ram Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ram, Ram Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ram, Ram Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நான் பேர் தான் பார்த்துட்டே இருக்கேன். என்ன பேரு? நல்ல பையன், நல்ல பிராமண குலத்துல பெருமத்துல பிறந்த பையன், நல்ல மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டான் இல்லையா? என்ன பண்ற, அப்பாவுக்கு உதவிகரமா இருக்கான். கொஞ்சம் நல்ல கல்யாணமும் ஆனது, குழந்தைகள் எல்லாம் பிறந்தது, நல்ல குடும்பஸ்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிராமணர்கள்லாம் வெளியில போய் பிக்ஷட்டு தான் வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்க எங்கேயும் பணத்தெல்லாம் சம்பளத்துக்கெல்லாம் வேலைக்கே போக மாட்டாங்க. அதனால இன்னைக்கு பிராமணருக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க என்னைக்குமே கடவுளை மட்டும் தான் நம்பி இருப்பாங்க, வேற யார்கிட்டயும் வேலைக்கு போகவே மாட்டாங்க. ஸோ அப்படி அவர் இருக்கும்போது என்ன பண்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, அஜாமிலா காட்டுக்கு போயிட்டு விறகு எடுத்துட்டு வா. ஏன்னா விறகுலாம் என்ன பண்ணாங்க, அவங்க சமைச்சாங்க இல்லையா, விறகு எடுத்துட்டு வா, யக்கியத்துக்கு விறகு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அஜாமிலும் போறான். போற இடத்துல விறகெல்லாம் எடுத்துக்கிட்டான். பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சிடுது. ஸோ மழை வந்து என்ன பண்ணலாம், ஒரு வீட்டு பக்கத்துல ஒதுங்குறான். அந்த காட்டுல ஒரு குடிசை வீடு இருக்கு, அந்த குடிசை வீட்டு பக்கத்துல ஒதுங்குறான். மழை நின்று இங்க நிக்கிற வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ சும்மா இல்லாம அந்த குடிசைக்குள்ள என்ன நடக்குது எட்டி பாக்குறான். அங்க ஜன்னல் இருக்கு. தேவையா நமக்கு? தேவையில்லாத வேலை. நம்ம எப்ப என்னதான் பண்ணுவோம், தேவையில்லாத வேலை தான் பார்ப்போம். பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு தான் பார்ப்போம் இல்லையா? நம்ம சாப்பிட்டே இருப்போம், பக்கத்துல எட்டி பார்ப்போம், எப்ப எப்படி சாப்பிட்றாங்க. நீங்க கல்யாணத்துக்கு போனா பாப்பீங்க, இலைய பார்த்து சாப்பிடுறாங்க, இலைய பார்த்து சாப்பிட மாட்டோம், நம்மளே பார்த்துட்டு இருப்போம். ஏன்டா ஏன் இலைய பாக்குற, நீ உன் இலைய பாரு இல்லையா? அதே போல குற்றம் சொல்றதுனால அவன் இவன் சொல்லிட்டே இருப்பாங்க, தன்னுடைய குற்றத்தை பார்க்கவே மாட்டான் இல்லையா? அது போல என்ன பண்றான், இவன் தேவையில்லாம எட்டி பாக்குறான், பதிஞ்சிருது. நமக்கு நல்ல விஷயத்தை காட்டுறது, தப்பான விஷயம் என்ன அது சீக்கிரம் போய் மனசுல பதிஞ்சிடும். ஆமா இல்லையா? ஹலோ, நீங்க என்னதான் பாக்கணும், நீங்க வேற கொசு பறக்கிறது, எறும்பு பறக்கிறது, மனுஷன் நடக்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. அப்புறம் உங்களால கொஸ்டின் கேட்கும். என்ன பண்றது, மாதிரி தப்பான ஒரு காரியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவன் மனசு என்ன இருக்கு, அதே காரியமே ஓடிக்கிட்டே இருக்கு. நான் காலையில எந்த ஒரு விஷயத்த முதல்ல பாக்குறோமோ, இல்ல காலையில எந்த விஷயத்த நம்ம காதால கேட்கிறோமோ, அதான் நம்ம என்ன ஆகும், ஃபுல்லா டே ஃபுல்லா நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியும், நாங்க கோயில இருப்போம், திடீர்னு எங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்குடா இந்த பாட்டு நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு, நம்ம தான் சினிமா பாட்டை கேட்க மாட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது பஸ்ல போயிட்டு இருந்திருப்போம், அங்க என்ன ஆகுது, இந்த பாட்டு கேட்டிருப்போம், அதே மனசுலயே மறுபடியும் கேட்டு இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம் காலையில, அதுவே நம்ம மனசுல பதிச்சு போயிடும். அதனால நம்ம கூட போனா போதும், என்ன நம்ம வாழ்க்கைய முடிச்சு போயிடும். நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம்,
பிரபுலாம் பார்த்துருப்பாரு அவர் வாழ்க்கையில. இங்க இந்த பசார்லயே எத்தனையோ பெரிய பெரிய முதலாளிகளா இருந்திருக்காங்க. ஆமா இல்லையா? எத்தனையோ பெரிய பெரிய முதலாளிகளா இருந்திருக்காங்க. தங்க வியாபாரம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, குச்சியில எடுத்து வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க, கிலோ கணக்குல வியாபாரம் பண்றவங்க இருந்திருக்காங்க. பணத்தை அப்படி கொட்டி கிடக்கும். ஆனா இன்னைக்கு யாருமே மார்க்கெட்லயே இல்ல இல்ல. காரணம் என்ன தெரியுமா? தப்பான சகவாசம். பிரபுலாம் ஏன் வந்து இந்த கிளாஸ் கேட்கிறாரு, இல்ல தங்கமயில ஏன் எப்படி இருக்கும், இல்ல இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒன்லி டிசிப்ளினால மட்டும்தான் இருக்காங்க. டிசிப்ளின் இல்லைன்னா என்ன ஆயிடும்? எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும். நம்ம கிட்ட ஒண்ணு தங்காது. அப்படிதான் ஆனிச்சு ராமருடைய குடும்பத்துக்கு. ராமருடைய எங்க அப்பா பேர் என்னது? தசரதன் தானே? நீங்களாம் உங்க சைனாவில் பிடிச்சு வந்தீங்களா? அவனுக்கு மனைவிகள், நல்ல மனைவிகள் இருந்தாங்க, குழந்தைகள் நல்ல குழந்தைகள், நாட்டு மக்களும் நல்ல நாட்டு மக்கள். அவர் இருக்கக்கூடிய ஊரோ அயோத்தியா, அவனோ ராஜா, எல்லாமே அவன்கிட்ட பர்ஃபெக்டா இருந்தது. எதிரிகள் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆனா அந்த தசரதனுக்கு ஒரே ஒரு எதிரி இருந்தாரா. யாரு தெரியுமா? குப்ஜை அப்படின்ற ஒரு கூனி கிளவி. அவன் என்ன பண்ணான்னா, சரியான நேரத்துல கைகையினுடைய காதுல வந்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னா, விஷம் மாதிரி அது மனசுக்குள்ள போனது. அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா ஆனது? தசரதன் இறந்தே போயிட்டான். 3 மனைவிகளை விதவையிட்டாங்க, 4 பசங்களும் அனாதையிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கவலையில் இருக்காங்க. அயோத்தியாவே சுடுகாடு போல ஆயிடுச்சு. எதனால? ஒரு கெட்ட சகவாசத்தினால. இதுக்காக வெளியில இருந்து யாரும் எதிரிகள்லாம் வரல. நம்மளை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து எதிரிகளே தேவை கிடையாது. யாரு போதும், நாம யார்கிட்ட சேர்றோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது? வளரவும் செய்யுது, என்ன ஆகும்? அழியவும் செய்யுது. அதனால இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கும்? நல்ல சகவாசம் அப்படிங்கிறது இருக்கணும். கெட்ட சகவாசம் உங்களை தேடி வரும். நல்ல சகவாசத்தை நீங்க தான் என்ன பண்ணணும்? தேடி போகணும். ஆனா என்ன பண்றோம் இன்னைக்கு? உங்களுக்காக பிரபு சொல்றதுனால நாங்க என்ன பண்றோம்? நாங்க வந்து உங்களுக்கு சகவாசத்தை கொடுக்க முயற்சி பண்றோம். இந்த மாதிரி உங்களுக்கு சகவாசம் வெளில எங்கேயுமே நாராயணன் பேர் வச்சோம். சின்ன பையன்ல, கடைக்குட்டி பையன்ல, அதனால ரொம்ப ரொம்ப பாசம். அந்த பொங்கல் என்ன பண்ணிட்டா, இவன் வயசாயிடுச்சுன்னு சொல்லி இவனை விட்டு வேற யாருக்கிட்ட போயிட்டான். இவனை விட்டு போயிட்டான். ஆனா குழந்தைங்களாம் இவன் பாத்துக்கணுமே. இப்ப குழந்தைங்களாம் பாத்துட்டு இருக்கான். அதுல கடைசி குழந்தை மேல தான் ரொம்ப பிரியம். என்ன பண்ணுவா பார்த்தாலையும், ஏ நாராயணா எந்திரடா, ஏ நாராயணா குளிக்க போடா, ஏ நாராயணா வந்து சாப்பிடுறா, ஏ நாராயணா படிக்க போடா, ஏ நாராயணா வந்து விளையாடுறா, ஏ நாராயணா வந்து தூக்குடா, ஏ நாராயணா. நாராயணன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? என்ன பண்ணா? சொல்லிக்கிட்டே இருந்தான். யாரு பேரை சொன்னா? கடவுள் பேரா சொன்னா? பையன் பேரை சொன்னான். ஆனா அவன் சொன்ன பேர் யார் பேரா போயிடுச்சு? கடவுள் பேரா போயிடுச்சு இல்லையா? அதனால அவனுக்கு நிறைய புண்ணியம் சேர ஆரம்பிச்சதான் அவனுக்கு தெரியாமே. இப்ப பூங்குழலின்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல, இந்த பூங்குழலின்றது யாருடைய பேரு? பூங்குழலி அப்படிங்கிறது ஆண்டாளுடைய பெயர். பூங்குழலி அப்படிங்கிற யாருடைய பேரு? ஆண்டாளுடைய பேர். இந்த பூங்குழலின்னு சொல்லும் போது நம்ம யார் பேரை சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டாள பேரை சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் உட்காரும் போது என்ன நாராயணா கோவிந்தா ஆனது நேரடியாக வைகுண்டத்துல இருந்து வந்த சப்தம் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை சொன்னாலும் அழுக்கவே அழுக்காது. ஆமாவா இல்லையா? நீங்க மத்த பாட்டெல்லாம் நீங்க பாடினீங்கன்னா, ஒரே பாட்டு எத்தனை முறை பாடினா, ஒரு 100 முறை பாடினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அழுத்து போயிடும். நான் 12வது படிக்கும் போது ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு வந்துச்சு. Why this Colaveri D ஒரு பாட்டு வந்துச்சு. எல்லா இடத்துலயும் இந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. பஸ்ல ஏறினா இந்த பாட்டு, ட்ரெயின்ல போனா எல்லாரும் போன்ல இந்த பாட்டு, டிவி ஆன் பண்ணா இந்த பாட்டு, நியூஸ் நடுவில் இந்த பாட்டு, திருவிழானா இந்த பாட்டு, கடைசியில மாரியம்மன் பண்டிகையில இந்த பாட்டு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, யார் கிட்டடா Why this Colaveri D ன்னு கேக்குறீங்க, மாரியம்மன் கிட்ட கேக்குறீங்களா கேட்டேன். அப்படி இந்த பாட்டு. குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சாயந்தரம் நேரத்துல எல்லாரும் கை கோத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு Why this Colaveri D, அவங்க அம்மா தான் வெரி குட் வெரி குட். அந்த குழந்தைங்க வந்து ஆண்டாளுடைய திருப்பாவையை பாடணும். அதை வச்சு எதை பாடிட்டு இருக்காதுங்க? Colaveri D. அப்புறம் எனக்கு அம்மா எப்படி கூப்பிடாது, போ அப்படின்னு தான் கூப்பிடும். புரியல அவங்களுக்கு. Hare Krishna, Hare Krishna.
நல்லா இருந்துச்சு. பகவானை பற்றி ஒரு உற்சாகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. பாசிட்டிவாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அந்த நாமத்தினால என்ன பலன்றத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. மனசுக்கு திருப்தி, மன அமைதி. என்னுடைய பையன் பேர் சபரி நாராயணன். சார் சொன்னதுல இருந்து இனிமே சபரின்னு கூப்பிடக்கூடாது, நாராயணன் கூப்பிடணும் முடிவு பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட கிளாஸ். இவ்வளோ நாள் இந்த காட்டிலும் இப்போ ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பஜனை ஆராதனை பார்க்குறேன். எங்கள் ஆத்தில் பஜனைலாம் பண்ணுவோம். கண்ணு தண்ணி வந்துருக்கு நீங்கள் பண்ணதை பார்க்கும்போது. நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்று சொன்னால் நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்லணும். நீங்க வந்து கௌதம் அனுப்புறதா கேட்டு நீங்க அதை சேர்த்து சொல்லிடுங்க. கௌதம் சார் சொல்லிடுங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த அனுபவத்தை நான் பார்த்ததே கிடையாது. புதுசா நல்லா இருக்கு. நம்ம கடைக்கு கிருஷ்ண பரமாத்மா உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. எத்தனையோ வாசனை வந்தாங்க, ஆனால் நீங்கள் வந்து வாசனை நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வாய்ஸ் நல்லா கம்பீரமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். ரொம்ப பெரிய வாய்ப்பு வேணும். யார் கொடுத்துருக்கா? கிருஷ்ணரே கொடுத்துருக்காங்க. யார் வந்திருக்கா? வம்சதாசி பிரபு. அவங்கள வந்து இவ்வளவு ஈஸியாக நம்ம இங்கே பார்க்கணும்னா நமக்கு அதனுடைய அவங்களுடைய இது தெரியாது. அவங்கள பிடிக்கவே முடியாது. அவங்க அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அங்கே கோயிலெல்லாம் போனோம்னா அவங்க பக்கத்தில் நெருங்கவே முடியாது. அவ்வளோ ஈஸியாக அவங்கள நம்ம போய் சந்திக்க முடியாது. அவ்வளோ ஈஸியாக நம்மள்ட்ட வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய பகவான் நாமத்தை ரொம்ப தெளிவாக. இன்னைக்கு மதுரையில் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? எத்தனை லட்சம் பேருக்கு இது கிடைக்காது. நமக்கு அது கிடைச்சிருக்கு. வாரம் அது அவங்க சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு இன்னமும் கொடுக்கறதுக்கு நிறைய அவங்க வாய்ப்பு நிறைய வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பகவானுடைய நாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இடையெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல போயிருந்தேன், இஸ்கான் கோயிலில். சும்மா அப்பெல்லாம் தெரியாது. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உங்களை மாதிரி தான் நின்றுக்கிட்டேன், ஓரமாக நின்றுக்கிட்டேன். அங்கே ஒரு பச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. மாநாள் போனேன், என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுக்கி நின்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஒதுக்கி நின்றாங்க. நான் உள்ள வாங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்றேன். அடுத்த நாள் போனேன். 3ஆவது நாள் போகும்போது என்னை வந்து அந்த டான்ஸ்ல இந்த மாதிரி டான்ஸ்ல ஒரு இடத்துக்கு உள்ள விட்டு ஆட விட்டாங்க. அப்ப இருந்தே எனக்கு வந்தது இந்த கிருஷ்ணனுடைய இதை எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும். அதுக்கெல்லாம் இவங்களுடைய ஒத்துழைப்புகள், இவங்களுடைய கிளாஸ், எத்தனை கிளாஸ் கேட்டிருக்கோம். பெரிய ஒரு 3 வருஷம் 1 வருஷத்துக்கு கிளாஸ் நமக்கு எடுத்தாங்க. அப்படின்னா நமக்கு வாய்ப்புகளை வந்து பகவானா நமக்கு கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் இது கிடைக்காது. எல்லாத்துக்கும் அவங்களால போய் சொல்ல முடியாது. இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா, இவ்வளவு கிளியரா இந்த கிளாஸ் எல்லாம் எப்படி கிளியரா இருந்துச்சு. நமக்கு உள்ள இருக்கு, எல்லா இதையும் இருக்கு. அதை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு யாரும் வரணும்? ஒரு குரு வரணும். அப்போ நம்ம குருவே நமக்கு வந்திருக்காங்க. அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம இன்னமும் வாரம் செய்யக்கூடிய நம்ம இந்த கிளாஸ் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். சரியா? வாரம் எல்லாரும் நம்ம செய்யலாமா? ஏற்பாடு பண்ணலாமா? உங்களை கேட்டுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு அவங்க வாரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரும் இருக்காங்க? வீக்லி ஒன்ஸ் போட்டோ எடுப்பா. எல்லாத்தையும் வீடியோவே அடுத்த வாரத்துல இருந்து வாரம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வாரம் நீங்க எல்லாருமே காசு கொடுக்கணும். அனைவருமே என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா இன்னமும் பிரமாதமா இருக்கும். நல்லா டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுங்க. நம்மளை மறந்து இப்ப டான்ஸ் ஆடணும். நம்மளை மறந்து கிடைக்காது. எத்தனையோ பேரை தேடிக்கிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. நம்ம ஏதாவது 2 பேர் 3 பேர் 5 பேர் எனக்கு புதுசு இந்த பொண்ணு சொன்னிச்சு, எனக்கு கடி தண்ணியே வந்துருச்சு அப்படின்னு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கு, நமக்கு தெரியாது. அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு குரு வேணும். பகவானே குருவா நமக்கு வந்திருக்காங்க. இதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம இன்னமும் நம்ம தெளிவா வாரம் கிளாஸ்ல எடுத்துக்கலாம். சரியா?
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் நடந்தது காட்டிலும் இன்னைக்கு வந்து பஜனை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. இந்த பஜனையை வந்து மாப்பிள்ளைய துணையோட நம்ம வீட்டில் வைக்கலாம்னு அவன் முடிவு பண்ணியிருக்கேன். அவர் டயத்தை சொல்லி வீட்டில் நான் வீடு மாறி இருக்கேன். ஒரு நல்ல ஒரு இது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படட்டும். குடும்பத்தில் எல்லா இதுவும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகட்டும். ஆமாம், இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். நீங்களே வந்து செஞ்சு கொடுக்கணும். மாப்பிள்ளை ஒருத்தர். தேங்க்யூ.